தரப்பட்ட சுற்றில் இது ஒரு டயோட் ஒன்று இருக்குது. அது எப்படிப்பட்ட டயோட் ஒன்று தந்துருக்குது, சிலிக்கன் ஒன்று தந்துருக்கு அப்படின்னா தடுப்பு வளர்த்தம் 0.7 வோல்டேஜாக இருக்குது. அப்போ இது ஒரு மாறும் வோல்ட் அளவு முதல் மின்கலம் தான் நான் வோல்டேஜை மாற்றலாம், 0லேருந்து கூட்டலாம். என்ன கேள்வி என்றால் போகிற கரண்ட்டுக்கும் ஐக்கும் வீக்கும் கிராஃப் இருந்தாலும் அது எப்படி இருக்கும் கேட்டுருக்கு. இங்கே பாருங்க, கொஞ்சம் டீப்பாக வடிவாக ஆராயணும் நாங்கள். ரைட்டு, வோல்டேஜ் வந்து மாறக்கூடிய வோல்டேஜ் தானே நீங்கள் கொடுக்குறீங்க, மாறக்கூடிய வோல்டேஜ் கொடுக்குறீங்க. அப்படி என்றால் 0லேருந்து வோல்டேஜ் அதிகரிக்குது. 0லேருந்து 0 வரை இந்த வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ் வரையும் போகக்குள்ள டயோடுக்குள்ளால் கரண்ட் ஓடாது, மின் ஓடாது. ஏன்? அது பிறகு அழுத்த வருபாடு இதில் தடுப்பழுத்தத்தை விட பெருசாக இருந்தால் தான் டயோட்டுக்குள்ளால் கரண்ட் ஓடும். டயோட்டுக்குள்ளால் கரண்ட் ஓடலைன்றதுல மீனிங் மின் சுற்றில் கரண்ட் ஓடலைன்னு அர்த்தம் இல்லை. டயோட்டுக்குள்ளால் கரண்ட் ஓடாத வரைக்கும் இந்த இருக்கிற 100 ஓமுக்குள்ளால் அந்த கரண்ட் ஓடிக்கொண்டு வந்துருக்கும். சரியானே? ஒரு தொடரான மூடிய மின் சுற்றுக்கு ஓமின் விதியை பாவிச்சு கண்டால் P=IR, அதாவது தடம் மாறல் என்றால் அழுத்த வித்தியாசம் மின்னோட்டத்துக்கு நேர்விய சமன்னு சொல்லலாம், மின்னோட்டம் அழுத்த வித்தியாசத்துக்கு நேர்விய சமன்னு சொல்லலாம். அப்படி என்றால் இந்த இருக்கிற கண்டிஷனில் 0 to 0.7 வரைக்கும் என்ன செய்யும்? ஓமின் விதிக்கு அமைய நடக்கும் இந்த சுற்று. அப்படி என்றால் இந்த கரண்ட் என்ன செய்யும்? கரண்ட் வந்து வோல்டேஜோட 0லேருந்து இப்படி கூடும், கூடும், சீராக கூடும். அப்படி என்றால் வரக்கூடிய விட எல்லா விடையும் அப்படி தான் இருக்கு. அதுக்கு பிறகு அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க, பிறகு இது ஒரு கேஸ் சரியா, பிறகு நீங்கள் கொடுக்குற அந்த சப்ளை வோல்டேஜ் வின்றது கிரேட்டர் தென் அந்த தடுப்பழுத்தம் என்று சொன்னால், டயோட்ர தடுப்பழுத்தம் இருக்குது தனி பெரிய வோல்டேஜ் விபி என்று போட்டப்பட்டால் அதை விட கூட கொடுத்தாலே நடக்கும். அந்த டைமில் கரண்ட் வந்து பார்க்கும், ஐ என்ற கரண்ட் இதுக்குள்ள வந்தது தானே, அந்த ஐ என்ற கரண்ட் வந்து பார்க்கும். இப்போ கரண்ட் ஐயா இருக்காது, வேறு ஒரு கரண்டாக இருக்க போகுது. ஏனென்றால் இதுக்குள்ளே வர இந்த 100 ஓம்ன்ற தடை இருக்கக்குள்ளே தான் ஐ என்ற கரண்ட் வந்தது. சரியா? இப்போ நாங்கள் ஐடியா சென்ற கரண்ட் வருது என்றால் அந்த கரண்ட் வந்து பார்க்கும், இது தடை 100 ஓம், இந்த இருக்கிறது டயோட்ன்றது தடை குறைஞ்ச வழி. சரியா? அப்போ தடை குறைஞ்ச வழிக்குள்ளால் கரண்ட் ஓடும். சரியான? இது வந்து ஒரு டயோட்டுக்குள்ளால் கரண்ட் ஓட போகுது. இப்போ சொல்ல ஐடியா சென்ற கரண்ட் டயோட்டுக்குள்ளால் ஓடுது என்றால் ஓடி இதுக்குள்ளால் வரும். சரியா? ஒரு டயோட்ரா தடையை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 100 ஓமை கூட குறைய சான்ஸ் இருக்க போகுது. அப்படின்னா தடை குறைஞ்ச வழிக்குள்ளாலாம் கரண்ட் ஓடும். டயட் வந்து முன்மோக்குடல் இருக்கும். அந்த டைம் ஒரு டயட் முன்மோக்குடல் இருக்கக்குள்ள ஐக்கும் வீக்குங்கிற கிராஃப் வந்து எப்படி வரும்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. எப்படி வரும்? எப்படி ஒரு கிராஃப் வர்றது? அப்படி என்றால் இதுக்கு பிறகு இது வளையாக வரும் இல்லையா? அப்படி வார கிராஃப் எது சொன்னீங்கன்னால் தந்த தரப்பட்ட விடைக்குள்ளே இது சரியாக வரும், 2வது விட தான் வரும். இது வரைக்கும் ஓமின் வீதி பிறகு இந்த புள்ளியில் தான் இருவாயி வேலை செய்ய தொடங்கும். என்ன? டயோட் இயக்க தொடங்குற புள்ளி, இயங்க தொடங்குறா ஆப்ரேட் பண்ண தொடங்குற புள்ளி. சரியா? 2வது கூட இதுக்கு பொருத்தமாக இருக்கும்.